Hi. First webinar வந்து once upon a portfolio lessons from behavioral finance. ஸோ இந்த வெபினார் வந்து சாட்டர்டே மார்னிங் 10 AM to 11 AM நடக்குது. செகண்ட் வெபினார் வந்து navigating the challenges and rewards of good investment behavior. ஸோ இந்த வெபினார் வந்து சாட்டர்டே 11 AM to 12 PM நடக்குது. தேர்ட் வெபினார் வந்து ஸோ இஸ் இட் அ டைம் டு பேனிக் அண்ட் ஹவு லாங் வில் த மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் லாஸ்ட். இந்த வெபினார் வந்து 12 PM to 1 PM நடக்குது. ஃபோர்த் வெபினார் வந்து பவர் ஆஃப் ஹேபிட்ஸ். ஸோ இந்த வெபினார் வந்து பெண்களுக்கு மட்டும்தான். ஸோ இந்த வெபினார் வந்து கோடீஸ்வரி வெபினார் 11 AM to 12 PM நடக்குது. எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். தேங்க்ஸ். இந்த மார்க்கெட்ல ஏமாறாமல் இருப்பது எப்படி? மார்க்கெட் ஒரு பாட்டம்ல இருந்த போது எல்லாருக்கும் சோசியல் மீடியா ஒரு மிகப்பெரிய வரமாக இருந்தது. ஏன்னா கம்பெனிஸை பத்தி எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில அதை உங்கள்கிட்ட கொண்டு வந்து ரீச் பண்றதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. கம்பெனிஸ்ல ஆரம்பிச்ச இந்த ட்ரெண்ட் வந்து செக்டார்ஸ்க்கு மாறிச்சு, அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட்டுக்கு மாறிச்சு, அதுக்கப்புறம் நிறைய ஸ்பெகுலேட்டிவாகவும் நிறைய விஷயங்கள் இதுல சேர்ந்துச்சு. பட் இதெல்லாம் சேர்ந்த பிறகு என்ன ஆயிடுச்சு? இந்த மெத்தட் ஆஃப் லேர்னிங்கே ரிஸ்கியா ஆயிடுச்சு. இதுக்கு ரெண்டு காரணங்களை சொல்லுவேன். ஒன்று, எல்லாமே ஈஸி, இதை யார் வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபாலோயிங்கை பில்ட் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து இதுல என்ன கஷ்டமா இருக்குன்றத சொல்ற ஹேபிட்டே ஃபார்ம் பண்ணல. ஸோ இது ஈஸி 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 நம்பியே நிறைய பேர் என்ன பண்றாங்க, இதுல என்ன டிஃபிகல்ட்டி வரும்னு யோசிக்காம இன்வெஸ்ட் பண்றாங்க. இது ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது, இந்த மெத்தட்ல பண்ணா உங்களுக்கு லாஸே வராது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மார்க்கெட்டிங் யுக்தி. என்ன பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ல லாஸ் வரதான் செய்யும். ஆனா அந்த லாஸ் டெம்பரரி லாஸாக இருக்க வேண்டும், பர்மனன்ட் லாஸாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு மார்க்கெட்ல இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரிஸ்க் என்ன தெரியுமா? அவங்க இன்னைக்கு பண்ணக்கூடிய லாஸஸ் பல ஸ்டாக்ஸ்ல பர்மனன்ட் லாஸாக மாற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான். சில கம்பெனிஸ்ல கார்ப்பரேட் கவர்னன்ஸே இருக்காது. நான் சமீபத்தில் ஒரு டிராவல் கம்பெனியை பார்த்தேன். அந்த மாதிரி டெய்லி டிவியில் வருவான், ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டுக்கிட்டே இருப்பான், பயங்கரமாக ஏதோ பண்ணுற மாதிரி காட்டுவான், நியூஸ் பேப்பரில் ஃபுல் பேஜ் ஆடு போடுவான். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். ஆனால் ஃபண்டமெண்டலாக பார்த்தா அந்த டிராவல் கம்பெனி ஒரு நல்ல கம்பெனி இல்லைன்னு எனக்கு தெளிவாக தெரியும். தொடர்ந்து அந்த டிராவல் கம்பெனி ஸ்டாக் இறங்கிக்கிட்டே இருக்கு. அது எங்கே போய் முடியும்னு யாருக்கும் தெரியாது. இதே போல் டெக்ஸ்டைலில் ஒரு கம்பெனி, எல்லாரும் வாங்கின ஒரு ஸ்டாக் தொடர்ந்து இறங்கிக்கிட்டே வருது. பயங்கர ஸ்டோரி போட்டாங்க, நியூஸ் பேப்பரில் பெரிய ஆடு போட்டாங்க. இதையெல்லாம் பார்த்து நிறைய பேர் இந்த ஸ்டாக்ஸை வாங்கியிருக்காங்க. இதை டிவியில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த பர்சன்ஸே டிவியில் வரும்போது நேச்சுரலாக அவங்களுக்கு வந்து அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வந்துடும். சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸையும் இந்த கம்பெனிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்றது தான் என்னுடைய கருத்து. இன்ஃபேக்ட் இன்னைக்கு நீங்கள் மாட்டியிருக்கிற நிறைய கம்பெனிஸ் இன்ஃப்ளூயன்சர் மூலமாக உங்களை அவங்க ஸ்டாக்கை வாங்க வச்சிருக்காங்கன்றது தான் என்னுடைய உறுதியான நம்பிக்கை. ஐ எம் கன்வின்ஸ்ட் அபவுட் இட். என்ன ரீசன்னாக்கா, ஸ்டாக் விலை ஏறணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஸ்டாக் ரொம்ப குறைவான விலையில் இருக்கு. இந்த ஸ்டாக் விலையை ஏற்றணும்னா அந்த கம்பெனியே அந்த ஸ்டாக் விலையை ஏற வைக்கணும்னா அவங்களே அந்த ஸ்டாக்கை வாங்கணும். கம்பெனி கிட்ட காசு இல்லை. இல்லைன்னா யாராவது ஒரு இன்ஸ்டிடியூஷனை வச்சு வாங்க வைக்கணும். இன்னைக்கு எந்த இன்ஸ்டிடியூஷனும் லோ ரேட்ல உள்ள ஸ்டாக்கை போய் தைரியமா வாங்க மாட்டாங்க. பல கேள்விகளை எழுப்பக்கூடிய இடத்துல தான் சமுதாயமே இருக்கு. என்னதான் நம்ம இன்ஸ்டிடியூஷனை திட்டினாலும் இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷனல் ரெகுலேஷன் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட, வரலாற்றில் இருந்ததை விட இன்னைக்கு டைட்டா தான் இருக்கு. அது டைட்டா இருக்கிறதுனால தான் ஒரு தப்பு பண்ணா உடனே அது உங்க பார்வைக்கு வருது. இதுக்கு முன்னாடி உங்க பார்வைக்கே வராம நிறைய விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கின்றன, நடந்திருக்கின்றன. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. ஸோ இன்ஸ்டிடியூஷனால லோ ரேட்ல ஒரு மட்டமான கம்பெனியோ ஒரு சுமாரான கம்பெனியோ வாங்க முடியாது. அப்ப என்ன பண்றது? யாரை வாங்க வைக்கிறது? ப்ரமோட்டர்கிட்ட பணம் கிடையாது, இன்ஸ்டிடியூஷன் வாங்க முடியாது. என்டர் இன்ஃப்ளூயன்சர். ஸோ ஒரு இன்ஃப்ளூயன்சரை வச்சு தொடர்ந்து அந்த கம்பெனியை பத்தி பேச வைக்கிறதுங்கிறது இன்னைக்கு சர்வசாதாரணமாயிடுச்சு. இந்த இன்ஃப்ளூயன்சரை பேச வைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா கம்பெனிஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட ப்ரொஃபஷனல் ஏஜென்சிஸே ஹையர் பண்ணி
ஒரு வழிமுறை இருக்கு. ஸோ அந்த ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்சர் அப்ரோச் பண்ணாங்க, வாங்க இந்த கம்பெனியை பாருங்க, இந்த கம்பெனியை பத்தி நீங்க பேசலாமே அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபைனான்சியல் இன்ஃப்ளூயன்சர் நிறைய கம்பெனிஸை பத்தி 22, 23 பேசினாங்க. நானே சொல்லியிருக்கேன், ஒரு கம்பெனி நான் வச்சிருந்த கம்பெனி அந்த அம்மா பேசி பயங்கரமா ஸ்டாக் பிரைஸ் ஏறி போச்சு. என்னடா இது, நம்ம எதிர்பார்க்காத விலையெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு படிக்கும்போது யாரோ சொன்னாங்க இந்த வீடியோ பாருங்க அப்படின்னு. அந்த வீடியோ பார்த்தப்பறம் தான் எனக்கு புரிஞ்சது ஏன் இத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னு. ஸோ ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போமே. நிறைய பேருக்கு இன்னைக்கு மில்லியன் ஃபாலோவர்ஸ் மேலே இருக்காங்க. இந்த மில்லியன் ஃபாலோவர்ஸ் கிட்ட ஒரு சின்ன கம்பெனியை பத்தி பேசும்போது என்ன ஆகுது, இந்த மில்லியன்ல ஃபர்ஸ்ட் ஒரு 1000 பேர் வாங்குறான், அதுக்கப்புறம் அது 5000 ஆகுது. 5000 பேர் வாங்கும்போது ஸ்டாக் பிரைஸ் ஒரு 10% கூடுது. மறுபடியும் இன்னொரு வீடியோல அந்த நபர் அந்த கம்பெனியை பத்தி பேசும்போது இந்த 5000 பேர் நான் வச்சிருக்கேன், நான் வாங்கியிருக்கேன்னு கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுவோம். அப்போ இன்னொரு 10,000 பேர் என்ன நினைக்கிறான், ஐயோ நம்ம கிட்ட இல்லையே, இந்த 5000 பேர் வாங்கிட்டா நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டக்குன்னு வாங்குவான். ஸோ சடனா பார்த்தா ஒரு 15,000 பேர் வாங்கியிருப்பான் இந்த ஸ்டாக்கை. ஏன்னா இன்ஃப்ளூயன்சருக்கு ஃபாலோயிங் வந்து பயங்கரமா இருக்குல்ல. 15,000 பேர் ஒரு சின்ன கம்பெனி ஸ்டாக்கை வாங்கும்போது ஸ்டாக் பிரைஸ் என்ன ஆகும், 25-30% மேலே போயிடும். இப்போ நம்ம இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணுவாங்க, பத்தியா சொன்ன ஏறிடுச்சு, நீ வாங்கியிருப்ப, பைசா பண்ணியிருப்ப, என்ஜாய் பண்ணு, இப்படியெல்லாம் பேசுவாங்க. இப்படியெல்லாம் பேசும்போது வாங்காதவனுக்கு என்ன தோணும், அடடா இவங்க இவ்வளோ நல்லது பண்ணுறாங்க, நமக்கு என்ன வாங்கலான்னு சொல்கிறாங்க, நம்ம ஏன் இதை இன்னும் வாங்கலை அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும். ஸோ ஃபாலோவிங் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஒரு இன்ஃப்ளூயன்சர் மட்டும் இது செய்யறது இல்லை, நிறைய பேர் செய்வாங்க, நிறைய விதமாக செய்வாங்க. இது தவிர அந்த ஏஜென்சி என்ன பண்ணுவாங்க, தட் இஸ் கம்பெனி எம்ப்ளாய் பண்ண ஒரு இன்வெஸ்டர் ரிலேஷன் ஏஜென்சி என்ன பண்ணுவாங்கனாக்கா, மீடியாவில் ஸ்டோரிஸ் பிளான் பண்ணுவாங்க, டிவியில் வர வைப்பாங்க அந்த ப்ரமோட்டரை, யூடியூப்ல வந்து நிறைய வேலைகள்லாம் பண்ணுவாங்க. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் கூட அந்த கம்பெனியை பற்றி பேச வைப்பாங்க. ஸோ நம்மளை சுற்றி 360 டிகிரி கம்பெனியை பற்றி நிறைய விஷயங்களை பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் இன்னைக்கு ஆல்கோரிதம் உலகம். நீங்க ஒரு கம்பெனியில் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் காமிச்சிங்கன்னா அது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா காமிச்சிடும். ஸோ இது ஒரு நபர் வேலை இல்லை, ஆனால் அந்த ஒரு நபருடைய பங்கு ரொம்ப அதிகம், இன்ஃப்ளூயன்ஸருடைய பங்கு அதிகம். பட் அவரோட வேலை மட்டும் இல்லை, மற்ற எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது, பா வாங்கலாம்ப்பா பரவாயில்ல, வாங்கி தான் பார்ப்போமே என்ன ஆகுது, அப்படி ஒரு மனநிலைக்கு லட்சம் பேரை கொண்டு வந்துடும். விலை ஏற இந்த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், ஷேர் பிரைஸ் ஏறிக்கிட்டே போகும். ஏன்னா எல்லாரும் அவசரத்தில் வாங்கும்போது விலையை கூட பார்க்க மாட்டாங்க, மார்க்கெட் ரேட்டு நீ ஏறி இருக்கா சரி வாங்கிடு, நாளைக்கு மறுபடியும் ஏறும், இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர் டெம்ப்ளேட். இதுதான் டெம்ப்ளேட். இப்போ ஏற்கனவே ஸ்டாக் வாங்கின ரீட்டைல் இன்வெஸ்டர் என்ன நினைக்கிறான், இன்னார் சொன்னாரு அல்லது இவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னதை நான் வாங்கினேன் ஏறிடுச்சு, இவ்வளவுதான் நம்மளுடைய அசஸ்மெண்ட், நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் அந்த அளவுல தான் இருக்கு. ஆனால் அது அப்படி இல்லைங்க, அவங்க சொன்னதுனால ஏறல, அவங்க சொன்னதை பார்த்து நீங்க வாங்கினதுனால தான் ஏறி இருக்குன்றத என்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு ஒரு உண்மை மைண்ட்ல ஃபர்ஸ்ட் உறையும். எல்லாமே சின்ன கம்பெனி, இல்லிக்விட் ஸ்டாக்கு, இதுலலாம் இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் செட் பண்ணும்போது, இதுக்கு முன்னாடி தொலைக்காட்சியில பண்ணும்போது அந்த நேரத்தில் டிவி பார்த்தவங்க மட்டும்தான் அதை வாங்கியிருப்போம். அதுக்கப்புறம் அது திரும்ப திரும்ப தொலைக்காட்சி உங்களை காட்ட போறது இல்லை. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைங்க, பேசி வச்சது யூடியூப்ல இருக்கு, எவன் எப்ப போய் பார்த்தாலும் 24 ஹவர்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுது, தவறாம உங்க மைண்ட்ல வந்து அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, செய்யணும் அப்படின்னு ஒரு டெம்ப்டேஷனை உருவாக்குது, செஞ்சு பார்த்தாதான் என்ன அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணுது. இதெல்லாம் சேர்ந்து உங்களை ஆக்ட் பண்ண வைக்குது. நீங்க ஆக்ட் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றீங்க, அவரு என்ன பண்றாரு, அப்படியே நீங்க பண்ணதை அடிச்சா காப்பி அப்படியே வாங்கிடுறாரு. இப்படி ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு வைரலைசேஷன் தான் இன்னைக்கு ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு மிகப்பெரிய ரிஸ்க். ஏன்னா இது ஒரு நல்ல கம்பெனியில் நடந்தா பரவாயில்லைங்க, ஒன்றும் ஆகாது. ஆனா ஒரு சுமாரான கம்பெனியில் நடந்தா என்ன ஆகும், இது நல்ல கம்பெனியில் நடந்தாலும் சரி, சுமாரான கம்பெனியில் நடந்தாலும் சரி, ஒரு விளைவு ரொம்ப காமன். ஏன்னா ஒரு மில்லியன் பீப்புள் போய் அதுல ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வாங்கும்போது நிச்சயமா அந்த நிறுவன மதிப்பு இருக்க வேண்டியதோட கொஞ்சம் அதிகமாக போயிடும். கம்பெனி வில் ட்ரேட் அட் a higher PE, at a higher stock price because of
demand which is being manufactured. ஸோ அந்த டிமாண்ட் கிரியேட் ஆகும்போது சப்ளை என்ன ஆகும், சப்ளை வந்து பின்வாங்கிடும். வச்சுக்கலாம், இன்னும் ஏறினப்புறம் விற்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் என்னைக்கோ ஒரு நாள் இதில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வந்து வித்துட்டு போயிடுவான், ஒரே நாளில் அடித்து வித்துருவான். இப்படி அடித்து விற்கும்போது அந்த ஸ்டாக் 20% இறங்கும். 20% ஒரு ஸ்டாக் இறங்கும் போது எல்லாரும் என்ன தெரியுமா பண்றோம், பீக்லேருந்து எவ்வளோ இறங்கி இருக்குன்னு இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பீக்லேருந்து எவ்வளோ இறங்கிச்சு, 25% இறங்கிடுச்சு, இப்போ வாங்கலாம் தைரியமான்னு சொல்லி ஏற்கனவே வச்சிருக்கிறவனும் போய் வாங்கலாம், மிஸ் பண்ணவெல்லாம் போய் அந்த ரயிலில் ஏறுறான். அதுவும் ஓடி ஓடி ஏறுறாங்க வித்தவுட் ரியலைசிங் தட் இந்த விலை உயர்வுக்கே நம்மளுடைய பிஹேவியர் தான் காரணம். நம்ம ஒரு கும்பலா ஒரு மாப் மென்டாலிட்டி தான் இந்த விலை உயர்வை உருவாக்கி இருக்கோம். இப்ப அது இறங்குறதுங்கிறது நம்மளுடைய மாப் மென்டாலிட்டி யாரோ தோக்கடிச்சுட்டான் அப்படிங்கிற காரணத்தினால்தான் மறுபடியும் அதே மாப் மென்டாலிட்டியை கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சிங்கன்னாக்கா அதுதான் பிகெஸ்ட் ரிஸ்க். மோர் பீப்புள் லூஸ் மணி ஆன் த வே டவுன் தேன் த நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ மேக் மணி ஆன் த வே அப். இது சிம்பிளான ஒரு விஷயம், மறுபடியும் தமிழே விளக்குறேன். ஒரு பங்கின் விலை குறையும் போது அதில் நஷ்டம் அடையும் நபர்களின் எண்ணிக்கை ரொம்ப அதிகம். அந்த அதிகமான எண்ணிக்கை என்பது அந்த பங்கில் லாபம் சம்பாதித்தவர்களின் எண்ணிக்கையை விட அதிகமானதுங்கிறது தான் இதுல பேசிக். சோ இன்னைக்கு என்ன ரிஸ்க் அப்படின்னாக்கா இதுதான் ரிஸ்க். நிறுவன பெயர்களை சொன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னாக்கா நீங்க உடனே அதை வந்து ஒரு டைரக்ஷன்ல இன்டர்பிரட் பண்றீங்க, உங்களை மறந்துடுறீங்க, உங்களுடைய நன்மையை மறந்துடுறீங்க, வேற எதையோ பேச ஆரம்பிக்கிறீங்க. ஸோ நான் எந்த நிறுவன பெயரையும் இந்த இடத்துல குறிப்பிட போறதில்லை. இது யூனிவர்சல். ஓரிரு ப்ளூ சிப் கம்பெனியை தவிர மற்ற எல்லா சின்ன கம்பெனிக்கும் இது பொருந்தும். இப்ப நீங்க போய் இறங்குதுன்னு ஒரு HDFC பேங்கையோ ஒரு கோட்டக் பேங்கையோ ஒரு இந்துஸ்தான் லீவரையோ வாங்கினாக்கா இந்த பிரச்சனை வராது. இன்ஃபேக்ட் இறங்குதுன்னு நீங்க ஐடிசியை வாங்கினா கூட பெரிய பிரச்சனை வராது. பட் இதே பிரின்சிபலை நீங்க கொண்டு போய் சின்ன கம்பெனி, சுமாரான கம்பெனி, கவர்னன்ஸ்ல கேள்விக்குறியான கம்பெனி, ஏதோ ஒரு அவதூறான செய்தி வந்த ஒரு கம்பெனி, ஒரு சடனான ஒரு பிசினஸ் இடையூறை சந்திக்கக்கூடிய ஒரு கம்பெனி, மார்க்கெட்ல சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு கம்பெனி, பேலன்ஸ் ஷீட் ஒழுங்கு இல்லாத கம்பெனி, கவர்மெண்ட் டாக்ஸ் கிளைம் போட்ட கம்பெனி, இதுல எல்லாம் போய் இந்த பிரின்சிபலை நீங்க விலையிறங்குதுன்னு அப்ளை பண்ணீங்கன்னா நிச்சயமாக அது உங்களை ஒரு பெட்டர் பிளேஸுக்கு கொண்டு போகவே முடியாது. இன்னைக்கு இதுதாங்க மிகப்பெரிய ரிஸ்க். இதை தவிர்க்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? இதுல இருந்து உங்களை காப்பாற்ற வேண்டியது யாருடைய பொறுப்பு? வாங்குன்னு சொன்ன நபர்கள் வந்து உங்களை இதுல இருந்து எந்த அளவுக்கு காப்பாற்ற முடியுங்கிறது கேள்விக்குறி. ஏன்னா உங்க மைண்ட் செட் ஆயிடுச்சு. அவங்களே வந்து வாங்காதேன்னு சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க. ஏதோ ஒரு நடிகர் படத்துல வசனம் சொல்லுவார்ல, என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு. அந்த மனநிலை தான் இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. எங்க இருந்து மத்தவன் பேச்ச கேட்க போறாங்க? இதுல இன்னொரு வேடிக்கை, நிறைய பேர் ஏன் வந்து வாங்க சொன்ன நபரே வந்து விற்க சொன்னா கூட கேட்க மாட்டேங்கிறாங்க தெரியுமா? வாங்க சொன்ன போது இவங்க தங்களை எப்படி பாக்குறாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து கத்துக்கக்கூடிய நபராக பாக்குறாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 years ஆன பிறகு அவங்க தங்களை பார்க்கக்கூடிய பார்வை மாறிடுது. என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நான் நிறைய வளர்ந்துட்டேன், இப்ப நான் நிறைய கத்துக்கிட்டேன், எனக்கு தெரியும் என்ன பண்ணும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை வளர்ச்சியினால ஒரு தவறான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ இதே நபர் யார் வாங்க சொன்னாரோ அவரே வந்து விற்க சொன்னாக்கா என்ன நினைப்பாங்க தெரியுமா? பல பேர் சொல்லக்கூடிய விஷயம் தான், அவர் ரொம்ப கன்சர்வேட்டிவ்ங்க, அவருக்கு அந்த அளவுக்கு அவரு இது கிடையாது, அவர் ரொம்ப கன்சர்வேட்டிவ், அவர் சொல்றதை நீங்க ஜஸ்ட் வச்சுக்கோங்க, நீங்க தைரியமா வாங்குங்க அப்படின்னு வாங்க சொன்னவனையே இவங்க அப்படி லெப்ட்ல ஓரம் கட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் உயர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யார் வாங்க சொன்னாலும் அவனை வச்சு செய்வாங்க. இதுதான் சமூகம். ஏன்னா நான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் வந்து யாருக்குமே அவ்வளவு லேஸ்ல வராது. நம்ம யாருக்குமே வராது. தப்பு நடந்தா உடனே நம்ம வந்து இன்னொருத்தரால அப்படின்னு நம்ம எக்ஸ்டர்னலைஸ் பண்ணதான் காத்துக்கிட்டு இருக்கோம். ரைட்? இப்ப தப்பு நடக்க போகுது. இந்த தப்புல இருந்து
இந்த பங்கை வாங்க அந்த பங்கை வாங்குன்னு சொல்றவங்களால உங்களை காப்பாற்ற முடியாது. உறுதியா சொல்றேன், தே கேனாட் சேவ் யூ. அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவங்களால காப்பாற்ற முடியாது. அப்ப யாரால காப்பாற்ற முடியும்? ஒருத்தரால காப்பாற்ற முடியும். யார் தெரியுமா அந்த நம்பரு? கண்ணாடி முன்னாடி போய் நின்று பாருங்க, அவர் தெரிவார். அவர் பேச்சு கொஞ்சம் கேளுங்க. அவருக்கு நல்ல புத்தி வரணும்னு நீங்களும் வேண்டிக்கிங்க. அவருக்கு நல்ல புத்தி வந்தா உங்களுக்கும் நல்ல புத்தி வரும். அந்த நல்ல புத்தி வந்துச்சுனாக்கா நீங்க நிச்சயமாக இந்த நேரத்துல தப்பு நடக்கிற இடத்துல போய் பணத்தை கொட்ட மாட்டீங்க. தப்பு எங்க மறுபடியும் நடக்குமோ அந்த இடத்துல போய் கொட்ட மாட்டீங்க. பணம் எங்க சேஃபா இருக்குன்னு தேடி அந்த இடத்துல போய் உங்க பணத்தை வைப்பீங்க. சார் ஏற்கனவே போட்டேனே சார், அந்த பணத்தெல்லாம் என்ன பண்றது? இதுவும் வந்து காமனான ஒரு கேள்வி. நான் என்னுடைய அனுபவத்தில் இந்த மாதிரி தவறுகள் நடந்தா என்ன செஞ்சேங்கிறத இந்த பாயிண்ட்ல தெளிவா சொல்றேன். எல்லா மார்க்கெட் சைக்கிள்லையும் புல் மார்க்கெட் முடிஞ்ச பிறகு நம்முடைய பணத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு அவ்வளவு சரியில்லாத இடத்துல இருக்கும். சில பேருக்கு அந்த அளவு அதிகமா இருக்கும். அந்த இடத்துல இருந்து ரூத்லெஸ்ஸா பணத்தை எடுத்து சேஃப் பிளேஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும். இல்ல எனக்கு ஒரு 10% லாஸ் இருக்கு, அந்த 10% லாஸ் சரியான பிறகு நான் பண்றேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த லாஸ் வளர்ந்துரும். உங்க மிஸ்டேக் will start becoming bigger. ஸோ மிஸ்டேக்ஸை குயிக்கா கரெக்ட் பண்ணிட்டு அந்த பணத்தை கொண்டு போய் எங்க சேஃபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ, எங்க சேஃப்டி இருக்கோ அந்த இடத்துல நீங்க சேர்க்கணும். சேர்த்தாலே இதுவரை நடந்த தவறுகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். அப்படி விடுபட்டால் நிச்சயமாக நாளைக்கு மேலும் மற்றவர்கள் தவறு செய்யும் போதோ, சந்தையில் தவறுகள் நடக்கும் போதோ அந்த தவறுல நீங்க ஒரு பங்குதாரராக இருக்க மாட்டீங்க, நீங்க அதுல பார்ட்டிசிபெண்டா இருக்க மாட்டீங்க. அப்படி இல்லைனாலே இனி வரும் காலங்கள்ல நீங்க ஒரு பெட்டர் பிளேஸ்ல இருப்பீங்க. இந்த ஒரு விஷயம் தவிர்த்தாலே யூ ஆர் அ வின்னர். ஆனால் ரொம்ப ஸ்டபானா கடந்த சில ஆண்டுகள்ல நடந்த விஷயங்களை வச்சு இப்போ நிகழ்காலத்திலையும் வருங்காலத்திலையும் நீங்க அதே மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்ஷன்ஸை முன்னெடுத்தால் நிச்சயமாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்ஷன்ஸுக்கு சீரியஸ் விளைவுகள் உண்டு. இதே மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதை மைண்ட்ல அறிவுறுத்தி ஏற்ற வேண்டியதுதான் இந்த வீடியோனுடைய நோக்கம். அது உங்க மைண்ட்ல ஏறிடுச்சுன்னா நிச்சயமா இங்க இருந்து நம்ம ஒரு பெட்டர் பிளேஸை நோக்கி இணைந்து பயணிக்க முடியும். பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.